மக்கள் ஓரிடமிருந்து யூதா பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவபோக்கும் பலி ஒப்புக் கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர் தெழுதலை மனத்தில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றது நடமையுமாகும். ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பார் எனில் அது இறை பற்றிய உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம்போக்கு பலி ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. ஆண்டவரை ஆண்டவர் பெயருக்கு நான் நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரின் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறதும் என் விண்ணப்ப குரலை உடைய செவியில் கவனமுடன் கேட்கட்டும். ஆண்டவரின் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கிறேன், என் நெஞ்சம் காத்திருக்கிறது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். பல்லவி. விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கிறது. இஸ்ரவேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. பல்லவி. சகோதரி ஆண்மலை பற்றிக்காக செபிப்போம். முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, இறைவா, இரக்கம் காட்டுவது மன்னிப்பு அளிப்பதும் ஒரு இயல்பு. ஆகையால் ஒரு திருவடியில் கொண்டுள்ள எம் சகோதரி ராஜேந்திரமாளின் ஆன்மா மீது இரக்கம் கொண்டு அவருடைய உறவினர் உமக்கு செலுத்தும் ஜெபங்களை ஏற்று அவரது குற்றங்களையும் அவற்றைக்குரிய தன்னை மன்னிப்பு அமைதியையும் முடிவில்லா வாழ்வையும் தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இவருடைய பாவங்களை மன்னித்து இவருக்கு நித்திய இலை காட்சி அருள்வாராக.